யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் வார்த்தை வாசி. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அங்கே ஒரு பெதஸ்தான் ஒரு குளம் இருக்கும். அந்த மண்டபத்தில் நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்களாம். இப்போ இல்லை, இயேசு கிறிஸ்தன் காலகட்டத்தில் எல்லா வியாதியும் இல்லை, தீட்டுப்பட்ட வியாதிகள் அங்கே படுக்க முடியாது, குஷ்டரோகி இங்கே படுக்க முடியாது, பாக்கியுள்ள வியாதிகள் அங்கே இருப்பாங்க. அது வந்து ஒரு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். ஒரே வியாதி கூட்டமாக இருக்கும். அங்கங்கே இழுத்துட்டு வருவான், உருண்டுட்டு வருவான், தூக்கிட்டு வருவாங்க. அங்கங்கே போட்டு அந்த குளம் முழுவதும் நிரம்பி இருக்கும். திடீர்னு ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை வந்து கலக்குவான். கலங்கி யார் பார்க்குறாங்க உடனே சரி இழுத்து 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 போய் டபார்னு விழுந்துருவாங்க. முதலாவது விழுந்தவனுக்கு தான் கிஃப்ட்டு, ஹீலிங். 2வது விழுந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்போ 2வது 3வது விழுந்தாலும் நிறைய பேர் ஹீலிங் ஆகாமல் பல வருஷமாக இருக்கிறானுங்க. அப்போ 38 வருஷமாக ஒருத்தன் இருக்கான்றது தேவனுக்கு தெரியும். அப்போ இத்தனை வியாதியஸ்தனையும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறான்னா, முதலாவது அந்த குளம் கலங்கும் பொழுது பார்த்துட்டு விழுகிறவனுக்கு. அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். என்ன வியாதியாக இருந்தாலும் சரிதான், சொஸ்தமாவான். தீட்டுப்பட்ட வியாதியை தவிர பாக்கி எல்லா வியாதியும் சொஸ்தமாவான். அது தேவனுடைய ஒரு இரக்கம், அன்பு, நேசம் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒருத்தனை அவர் பார்த்தார். 38 வருஷமாய் திமிர்வாதக்காரன் அப்படின்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, பேரலைஸ்ட் இல்லையா, பேரலைஸ்ட், கை கால் விழுந்து போன ஒருவன் அங்கே இருக்கான். 38 வருஷமாக கை கால் விழுந்துருக்கு. அங்கே எத்தனை வருஷமாக இருக்க நமக்கு தெரியாது. ஆனால் அவனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், எப்படியா சொஸ்தமாகணும் 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 சுகமாகணும் சுகமாகணும். இவனை கொண்டு வர கால அவன் இயேசு வந்து கேட்குறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் விருப்பத்தை தான் கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், நம்மளை மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் சொல்கிறான். ஆண்டவர் நமக்கு தெரியுமா, என்னை கொண்டு போய் குளத்தில் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க, என் மனைவி போயிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, நடக்கக்கூட முடியலாம், போகிறதுக்குள்ள ஒருத்தர் விழுந்துடான், இப்படியே 8 வருஷம் போயிட்டு இருக்கேன். அவர் கேட்ட கேள்வி என்ன, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒரு காரியம், நன்மையான காரியம் வருவதற்கு முன்பாக தேவன் நம்மிடத்தில் கேட்கிறதா, நீ விரும்புகிறாயா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று, நீ சுகமாக வேண்டும் என்று, நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ விரும்புறியா? உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்க விரும்புறியா? பரிசுத்தமாக இருக்க விரும்புறியா? அன்பா இருக்குன்னு விரும்புறியா? தீமையை விட்டு வெளியே விரும்புறியா? பழக்கதோஷம் விட்டு மாறணும் விரும்புறியா? தலைமுறை சாபத்தை விடுபண்ண விரும்புறியா? அப்ப நீ விருப்பம் இருக்கா உனக்கு? நம்ம அங்கிட்டு என்ன பேசுறோம், ஆண்டவரே நிறைய காரியங்களை பேசி முடிச்சிடும். ஒரு தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் போகும் பொழுது, அவர் உயிருள்ள கடவுள் ஆனபடினாலே தேவ சமூகம் சொல்லக்கூடிய ஜெபிக்கிற இடத்துக்கு போகும் பொழுது, ஜெபித்து விட்டு வரும் பொழுது ஒரு அசைவோடு, ஒரு தொடுதலோடு, ஒரு பிரசன்னத்தோடு, ஒரு மகிமையோடு, ஒரு கனத்தோடு, ஒரு அனுபவத்தோடு கூட வெளியிலே புறப்பட்டு வர வேண்டும். அதுதான் மெய்யான தெய்வ பக்தி. சும்மா போய் உட்காந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சு அதே பாரத்தோட, அதே துக்கத்தோட, அதே வியாதியோட, பலவீனத்தோட திரும்ப வந்தா நாம் போய் நிற்கிற இடம் சரியான இடம் அல்ல. நான் தெய்வ சமூகத்துக்கு போறேன்னா அந்த போயிட்டு நான் வரும்பொழுது அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நான் போய்விட்டு தேவனை பார்த்து திரும்ப வரும்பொழுது ஒரு அசைவு என் வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் அப்படிதான் கேட்க, நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை கேட்கிறார், ஒரு மனுஷனுடைய ஆசையை கேட்கிறார், அவன் திட்டத்தை சித்தத்தை கேட்கிறார், உனக்கு சரியா நான் தரணும்னு ஆசைப்படுறார்.
அல்லேலூயா. ஆனா அவனுடைய விருப்பத்தை அவன் சொல்றேன், என்னை கொண்டு யாரும் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் இப்படியே போயிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், படுக்கை எடுத்து நடன்னு சொல்றாரு. கடைசியில் இனினே பாவம் செய்யாதே அப்படின்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு இருள், ஒரு வியாதி, ஒரு அந்தகாரம், மரண போராட்டம், ஒரு நிர்பாக்கியசாலிய நிலைமைகள், வாழ்க்கை உடைஞ்சு போன நிலைமைகளுக்கு பின்னாடி ஒரு காரியங்கள் எப்பவுமே இருக்கும். ரைசலா மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா இதே மாதிரி ஒருத்தனை கட்டில்ல 4 பேர் சேர்ந்து ஓட்ட பிரிச்சு கீழே இறக்குவாங்க. இயேசு இறக்குற வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். என்னதான் செய்யறாங்க பார்க்கலாம். ஓட்ட பிரிக்கும் போது சொல்லியிருக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வரட்டும் வரட்டும் விட்டாரு. 4 பேர் கீழே இறக்கி விட்டாங்க. அவனும் ஒரு வியாதியஸ்தன், அவனும் ஒரு திமிர்வாதக்காரன், பேரலைஸ்ட். அவனையும் பார்த்தாரு. அவனை பார்த்து என்ன சொன்னாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடனார். சுத்தி இருக்கிற மூப்பர்களும் வேதபாரர்களும் எல்லாம் என்ன கேட்டாங்க? பாவத்தை மன்னிக்க இவன் யார்? பாவத்தை மன்னிக்க இவன் யார்? வாசிச்சு பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வார்த்தை வாசிக்குமா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் என்கிற ஒரு இருள் வரும்பொழுதுதான் அவனை வியாதியஸ்தனா, நோயாளியா, குடும்பம் தகர்ந்து போவதா, தனிப்பட்ட வாழ்க்கை கெட்டு போவதா, கண்ணீர் விடுவதா, கவலைப்படுவதா, நொறுக்கப்படுவதா, இது எல்லாமே வருவது ஏதோ ஒரு பாவத்தின் மூலமாக வருகிறது என்பதை என் இயேசு வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். எந்த தீமைக்கும் பின்னாடி ஒரு வேர் இருக்கும். அந்த வேர் தான் பாவத்தின் மூல வேர். அதை கண்டுபிடித்து அதை சரியாக்குற வரைக்கும் அந்த தீமை நம்மை வீட்டை விட்டு விலகாது. ஆமென். நாம 13 வாசிங்களேன். ஆ ஆ ஆ பிரைஸ் தி லார்ட். சபையில வியாதிப்பட்டா, பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா, குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் வந்தா, சபையின் மூப்பர்களை ஊழியக்கால அலையுங்க. அவங்க அதுக்கு தகுந்தாப்புல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஒருவேளை நீங்க பாவம் செய்தால் உங்கள் பாவத்தை மன்னிக்க கர்த்தர் தயாரா இருக்கிறார். நீங்கள் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட தயாரா இருக்கிறீங்களா? மன்னிப்பு அவரிடத்துல உண்டு. என் தேவனிடத்தில் 24/7 எப்போ போனாலும் பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு அவர் சமூகத்தில் உண்டு. என்ன விதமான பாவம், எப்பேற்பட்ட பாவம், எப்பேற்பட்ட அக்கிரமம் செய்தாலும் அவனுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. தெரிஞ்சு செய்யறானோ தெரியாம செய்யறான், என்ன செஞ்சாலும் அவனுக்கு மன்னிப்பு உண்டு. பாவம் யாரும் தெரியாம தெரிஞ்சு செய்யறதில்ல, எல்லாம் தெரியாம அறியாம செய்யறதான் பாவம். தெரிஞ்சவனும் செய்ய மாட்டான், தெரிஞ்சவனும் பாவம் செய்ய மாட்டான். அறியாம என்கிற இருள் வரும்போது பாவம் செய்கிறான். நான் ஒரு காணொலியை பார்த்தேன். அதில் பாஸ்டர் எஸ்தர் என்கிற ஒரு லேடி, அவங்க ஒரு அரவாணி, அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க சபையில் எல்லாமே அரவாணிகள் தான், வேற யாரும் கிடையாது. பார்த்தா 100 கணக்கில் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க சபையில். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப தேவன் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், எக்காலத்துக்கும் நமக்கு போதுமான தஞ்சம் உள்ள ஒரு இடம் தேவ சமூகம் தான். ஆனால் வயது சொல்லுது அதில் 16ஆம் வார்த்தை, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவராக ஜெபம் பண்ணுங்கள். பாவத்தை உள்ள பிடிச்சு வைக்கிற வரைக்கும் அந்த பாவம் நம்மை வேட்டையாடும். பாவத்தை என்னைக்கு வெளியில அறிக்கையிட்டு விட்டுக்கிடுவோமோ அன்னைக்கு நமக்கு இரக்கம் கிடைக்கும். நாம நினைக்கிறோம் குடிக்கல, அசுத்தமான பாவம் செய்யல, அந்த லிஸ்ட் இங்கே இல்லவே இல்லைங்க. அந்த லிஸ்ட் இங்கே இல்லவே இல்லை. நம்ம மற்றவங்கள மாதிரி உலகத்தான் மாதிரி வேற எந்த தீமையான பாவத்தை செய்யறதா நம்ம காணப்படவில்லை. தேவன் அதே இல்லை விரும்புறது. தேவன் ஒரு காலம் அதில் விரும்புறது. வாசிச்சு பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 வார்த்தை. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள்.
அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றுகிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஒன்றும் செய்யலை, நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோம். ஏன் 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 போராட்டங்க, ஏன் இது ஏன் இது ஏன் இது? ஆனால் வேதம் சரியா சொல்ல, இல்லை இன்னும் நீ சுத்தமாக வேண்டும், இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்த விசேஷ வாசிக்கம் பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்ய இன்னும் பாவம் செய்யட்டும். எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் ரெடி ஆயிட்டேன், அதெல்லாம் இங்கே வேதம் சொல்றது. போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பைபிள்ல கிடையாது. பரிசுத்தம் போதும், சந்தோஷம் போதும், ஆசீர்வாதம் போதும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே பைபிள்ல இல்லைங்க. அவர் கேட்கறது இன்னும் பரிசுத்தமாக, இன்னொன்னு சுத்தப்படுத்து, இன்னொன்னு பொண்ணா இன்னும் திறந்து விளங்கட்டும், இன்னும் வயிறத்தை இன்னும் பட்டதிட்டு, இன்னும் ஒன்னு சரிப்படுத்து சரிப்படுத்து சரிப்படுத்து. இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனுக்கு நமக்குள்ள உறவை கெடுத்துறது. ஆதியில இருந்த தேவன் மேல அந்த அன்பு, ஆதியில இருந்த தேவ பக்தி, ஜெப ஆவி, அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த வாஞ்சை, அந்த சபையோடு அந்த தேவனோடு ஒன்றுமே இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படி குறையக்கூடாது. இது தேவனாலே கொளுத்தப்பட்ட அக்கினி, இது தேவனாலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, இது தேவனாலே கொடுக்கப்பட்ட ஆனந்தம், இது தேவனால பிடிக்கப்பட்ட தேவனுடைய கரம். இதுல இருந்து ஒரு கால் நம்ம வெளியில போகவோ குறையவோ கூடாது. அல்லேலூயா. அப்ப எங்க எந்த இடத்துல நாம வீழ்ந்திருக்கோம், வீழ்ச்சி அறிந்தோமானால் தேவன் வந்து நம்ம ரட்சிப்பார். வேதத்துல வாசிக்கிறோம், 99 ஆடுகளை அங்க விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி போனாராம். ஒரு நபருக்காக, ஒரு நபர். அது எதை குறிக்கிறது? தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தை, அந்த அன்பின் ஆழத்தை குறிக்க. நமக்காக தேவன் காத்துட்டு இருக்கிறாருங்க. நமக்கு நன்மை செய்ய வேண்டும், நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும், நம்மை விடுவிக்க வேண்டும், நம்ம குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும் தேவன் விரும்பி கொண்டிருக்க. ஒரு தாய் தகப்பன் விருப்பத்தை பார்க்கலும் தேவன் விரும்புகிறார். நாம அந்த விருப்பத்துக்கு மாறா செயல்படுறபடினால போய் ஜாயின் பண்ண முடியல. ஆமென். பிரதான கிருபை இழந்து போறதுக்கு பிரதானமா வேதம் எச்சரிக்கிற ஒரே ஒரு காரியம் தான். ஏது தெரியுமா? நாம தேவனை விட்டு பிரிஞ்சு நிர்மூலமாய் போறதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. அதுல இருந்து அது அகப்பட்டு வெளிவரவங்க கஷ்டம். ஏதாவது தெரியுமா உங்களுக்கு என்ன காரியம்னு? வாசிச்சு பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தை வாசிங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். கசப்பு, கோபம், எரிச்சல், பகை, மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை. இதுதாங்க வேதம் சொல்லுது கிருபை இழந்து போகக்கூடிய மெயின் வழி. ஒரு கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பகை, மன்னிக்க முடியாத ஒரு தன்மை. இது ஒரு மனுஷ வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சுன்னா தேவனுடைய கிருபையை இழந்து கிருபை இல்லாத ஒரு நிலைமையில வந்துருவோம். அதாவது தேவனும் இல்ல பிசாசும் இல்ல நிலைமையில வந்துருவோம். நடு மத்தியில வந்த மாதிரி இருக்கும். கசப்புன்னு வேர் முளைத்து கிளம்பி உங்களை அசுத்தப்படுத்தாதபடிக்கு, களங்காக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த மாதிரி காரியம் தேவனோட்டு டோட்டலா பிரிச்சிடும். முற்றிலும் நம்ம பிரிச்சு தனியா கொண்டு போயிடும். நாம சொல்லுவோம் இது இருக்கிற பெருமை, இது இருக்கிற நமக்கு நல்லது. அவங்க அப்பா மாதிரியே இருக்கான், அவங்க அம்மா மாதிரியே இருக்கா, அப்படித்தான் இருக்கணும். ஏது
எரிச்சலும் கோபமும் கசப்பும் தேவ கிருபையை இழந்து போவோம். தேவ கிருபையை இழந்து போவோம். ஒரு காலம் கசப்பு இருக்கக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுது, எபேசியர் 4:27 வாசித்து பாருங்களேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்க கோபங்கள் தனிய கடவது. எரிச்சலாகாதிருங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. ஒரு மனுஷன் கோபம் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த கோபம் தெய்வீக குணாதிசயம் அல்ல, அந்த கோபம் மாம்சத்தின் குணாதிசயமானபடியினாலே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக, அஸ்தமித்து விட்டால் சாயங்காலம் ஆகிவிடுது. சாயங்காலம் ஆகும்பொழுது என்ன ஆகுது? இருள் வருது. வேதத்தை அப்படிதான் வாசிக்கிறோம். மத்தேயு 8:16-17 சாயங்காலம் ஆன பொழுது பிசாசு பிடித்தவனை, அசுத்தாவி பிடித்தவனை, வியாதிஸ்தரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். எப்போ? சாயங்காலம் ஆன பொழுது. இருள் வரும்பொழுது, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இருள் சூழும், கிளைமேட் மாறும், அட்மாஸ்பியர் மாறும், சூரியன் அஸ்தமிக்கும், சந்திரன் வரும், நட்சத்திரம் தோன்று இருளாயிரும். இருளானா ஆட்டோமேட்டிக்காவே சரீரத்தில் சோறு உண்டாகும். ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க ஒரு பிரசனமும் சரீரத்தில் உணர முடியாது. ஒரு மந்தத்தன்மை வரும். இந்த கோபம் என்கிற அந்த பலவீனத்தின் ஆவி உள்ள வரும்பொழுது டோட்டல் நம்மளை மந்தமாக்கிடும். திரும்ப மன்னிப்பு கேட்கணும், அறிக்கையிடணும், ரத்தத்தால் கழுவணும், பரிசுத்தரோடு சேரணும், இந்த பாவத்தை விட்டு வரணுன்ற எண்ணம் நமக்கு வராது. அப்படியே படுத்து தூங்கிடுவோம். மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த கோபத்தின் சுபாவங்கள் உள்ளே வந்து நம்ம மேல ஒரு சட்ட உரிமையை பாராட்ட ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாது. இது உள்ள இருந்து வளர ஆரம்பிக்கும். ஒரு கோபம் அநேக கோபங்களை உருவாக்கும். ஒரு எரிச்சல் அநேக எரிச்சலை உண்டாக்கும். ஒரு கசப்பு அநேக கசப்புகளை உண்டாக்க ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன உண்டாகும்? இதுக்கு அதிபதியான பிசாசு வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது வாழ்க்கை வேறொரு விதத்துல உடைக்கப்பட ஆரம்பிக்கும். நமக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கடந்து போக ஆரம்பிப்போம். அதனால இந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத தன்மையை இன்னைக்கு தேவ சமூகத்தை இறக்கி வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். 6:36 வாசிங்களேன். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். இரக்கம்னு என்ன அர்த்தம்? ஒருத்தங்கிட்ட 2 பேர் கடன்பட்டாங்க. கடன்பட்டு போயிட்டாங்க. அப்போ ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. அவன் ராஜாட்ட கொடுத்தாங்க. ராஜா அந்த அவனை பிடிச்சி வந்தா சொல்லி அவன் அழுகுறான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது, நான் மெதுவும் உங்கள் கடன் திருப்பி தரேன். அவர் சொல்லிட்டா வேண்டாம் போ, நீ திருப்பி தரேன் போ அப்படின்ட்டார். அவன் போகிறான். அவன் போகிற நேரத்தில் இவங்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கின வாரான். அவனை பிடிச்சான். ஏய் பணம் கடான். அவன் சொல்கிறான், மன்னிச்சுக்கப்பா, நான் அப்புறம் தானே, பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குண்ணா, முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டு வேலை செய்யறக்கா கட்டி வச்சான் அவனை. இதை பார்த்துட்டு ஒருத்தன் போய் சொல்லிட்டான், ராஜா நீங்கள் ஒருத்தனை மன்னிச்சிங்கல்ல? ஆமாம். அவன் போகும்போது அவங்ககிட்ட ஒருத்தன் கடன் பட்டான், அவன் அடிமையாக வீட்டில் வச்சிருக்கான்னு சொல்லி. வாசிச்சு பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அதில் வாசிக்கிறோம். அதில் 33வது வார்த்தை வாசிக்குமா? நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. இரக்கம் என்பது மன்னிக்கிற தன்மையை தான் குறிக்குது. இரக்கம். நான் இரக்கமா இருப்பவர் நீங்களும் இரக்கமாங்க. பிதா இரக்கமா இருப்பவர் நீங்களும் இரக்கமா இருங்க. ஒருவருக்கொருவர் தப்பிதங்களை மன்னியாவிட்டால், நான் உன்னை மன்னித்தது போல் நீயும் பிறர் குற்றங்களை மன்னியாவிட்டால், நீயும் பிறர் பாவங்களை மன்னியாவிட்டால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். தேவன் ஒருத்தனை மன்னிக்காம கைவிட்ட நிலைமை என்ன இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் வந்திருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வளர முடியாத வந்திருக்கிறோம். தேவனை அறிந்து புரிந்து உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சிக்காக வந்திருக்க மொழி அங்கே நிற்கிறதுக்காக வரல. நிறைய காரியங்களை குறித்து பேசி நம்மை சுத்தப்படுத்துவதுதான் தேவனுக்கு வேலையே. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வார்த்தையில் வாசிக்கும் பொழுது, நான் உங்களிடத்தில் சொன்ன வார்த்தையின் மித்தமாக நீங்க சுத்தமுள்ளவளாய் மாறி இருக்கீங்க. தேவனுடைய வார்த்தையை படித்து தியானம் பண்ணி பிரசங்கம் கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டு அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது மெய்யாக விடுதலை ஆக்குகிறார். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம தேவ சமூகத்துக்கு போய் வேண்டும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். அவரால் நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனால் கூடாத காரியம் ஏன் நம்ம வாழ்க்கை கூடாம இருக்குது? என் விடுதலை கிடைக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னிடத்தில் ஏதாகிலும் குறை உண்டு ஆண்டவர் என்று கேட்டு எந்த இடத்துல விழுந்து போனேன்னு சொல்லி வீழ்ச்சிக்கு வந்து அந்த வீழ்ச்சியை குறித்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டால் கர்த்தரை மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். திரும்ப நம்மளை கட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை நிறைய பேர் காயப்படுத்தி இருக்கிறாங்க.
நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு சுருட்டிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் மனவேதனைப்படுத்தி, நிறைய பேர் மானபங்கப்படுத்தி, நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? இவங்களே இப்போ எங்கே இருக்கிறாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க இப்போ எங்கே இருக்குது? பிரைஸெல்லாம் அவங்களே உள்ள வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவங்க எப்போ வருவாங்க தெரியுமா? கல்யாண வீடு, சாவு வீடு, ஃபங்க்ஷன் எங்கேயா பார்க்கலாம், பார்ட்டிங்களாம் உள்ளே இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஐயோ வந்துட்டான், இவன் தானா, ஐயோ இவனா, ஐயோ ஆண்டவர் இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு, அவனும் உயிரோட உனக்காகத்தான் உயிரோடு வச்சிருக்காரு, உனக்காகத்தான் உயிரோடு வச்சிருக்காரு, அவன் சத்துருவ. திருமணம் இல்லையா? நல்மணம் தானே திருமணம். இருமணம் இணையும் மனம் திருமணம், அது வாழ்த்த வந்திருக்க நல்மணம். இப்போ மனங்கள் பொருந்தின ஒரு விசேஷ கூடுகை திருமண கூடுகை. எதுக்காக கல்யாணம் பண்ணி விடுறாங்க? எதுக்காக கல்யாணம் பண்ணி கோட்டு சூட்லாம் போட்டு விடுறாங்க? கொல்றதுக்கு தான், கொலைக்கு தான். அது என்ன கொலை? 2 பேரும் வேறு துருவத்துலேருந்து வந்திருக்காங்களா, இவங்க வேற கேரக்டர், இவங்க வேற கேரக்டர், ரெண்டும் ஒன்று சேருது. பிரைஸ்லாம் அங்கே தான் பார்க்கலாம் நம்முடைய அந்த மன்னிக்கிற தன்மையெல்லாம் குடும்பத்திலே பார்த்து ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் அப்படித்தான். எவ்வளோ பரிசுத்தவானா இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படித்தான், எவ்வளோ ஆவிக்கிற ஆரம்ப காலத்தில் அப்படித்தான். ஆனால் போக 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 அப்படி இருக்கலாகாது. ஆமே. நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள். நம்மளை எத்தனை பேர் நாவினாலே வெட்டி இருக்கிறார்கள்? நம்முடைய பர்சனாலிட்டி எத்தனை பேர் வெட்டி இருக்காங்க? நம்முடைய growthing எத்தனை பேர் வெட்டி இருக்காங்க? என்னெல்லாம் பேசியிருக்காங்க? செஞ்சதை குறித்து பேச மாட்டேன், செய்யாத குறித்து பேசி வெட்டினாங்க இல்லையா? அந்த வெட்டுப்பட்ட காய் என்னைக்கு ஆற மாட்டேங்குது, என்னெல்லாம் மருந்து போட்டு ஆற மாட்டேங்குது. ரணம் அப்படியே இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் செப்டிக் ஆகும், தெய்வ பிரசனை இழந்து போவோம். இந்த இஸ்மவேல் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? இஸ்மவேல் யார் தெரியுமா? இஸ்மவேல் ஆகாரோட பையன் இஸ்மவேல். அவனை வந்து கர்த்தர் ப்ராஃபஸி கொடுப்பார் அவனுக்கு. சூப்பர் ப்ராஃபஸி. வாசிச்சு பாருங்க, ஆதியாமம் 16ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 16 11, 12, 13 வார்த்தை. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும். தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். ஏன் இப்படி ஒரு ப்ராஃபஸி அவனை கூட சொன்னாருங்க? தீர்க்க தரிசனம். சபிச்சாரா கர்த்தர்? சபிச்சாரா? சபிக்கலையா? அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். எல்லோர் கை அவனுக்கு விரோதமா இருக்கும், அவங்க எல்லாருக்கும் விரோதமா இருக்கும். இஸ்மவேல். ஏன் கர்த்தர் அப்படி சொன்னாரு அவனை பார்த்து? அவனை பிறக்கவே இல்லை. ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? தெரியாது. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, 6வது வார்த்தையை வாசிங்களேன். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள். கடினமாய். நம்மளை எத்தனை பேர் கடினமாய் நடத்தி இருக்கிறாங்க? கடினமாய். அவ வயிற்றில் குழந்தைகள் கடினமாய் நடத்த ஆரம்பிக்க. யாரு? சாரா. அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஸ்டர்பன்ஸ் பண்றா, மனதை வேதனைப்படுத்துறா, புண்படுத்துறா. அவளுக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்து அவளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா டார்ச்சரும் வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு மாறுது. அவளுடைய கோபம் என்னது? சாராவை அழிக்கணும், சாராவை எதைய பண்ணும். இந்த மூர்க்க கோபம் அவ வயிற்றுக்குள்ள குழந்தைய பாதிச்சு, குழந்தைக்குள்ள அப்படிப்பட்ட மூர்க்க கோபம் உருவாவதை தேவன் முன்னதாகவே பார்த்து சொன்ன அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாது. நம்முடைய தாய் தகப்பன் வாழ்க்கையில, நான் வயிற்றில் இருந்த நாட்களில் எத்தனையோ பேர் எப்படி எல்லாமே என்னெல்லாம பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. என் தாயின் வயிற்றில் நான் இருக்க நாட்களிலே தாய்க்கு ஏற்பட்ட என்னெல்லாம் டிப்ரெஷன், மன அழுத்தம், வெறுப்பு, கோபம், கசப்பு, அந்த மன்னிக்க நிலைமை, இப்படிப்பட்ட எல்லா நிலைமைகளிலும் நான் வயிற்றில் இருக்கும் பொழுது எனக்கும் அவங்ககிட்ட இருந்து வந்த நிறைய காரியங்கள் உள்ள இருக்குது.
புரியுதா இல்லைங்களா? இது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. தாயின் கருவில் இருக்கும்போதே போராட்டம் தொடங்கும். கரெக்டா 14வது நாள் தான் கருப்பிடிக்க ஆரம்பிக்கும். கருப்பிடிப்புன்றது இருதயம் ஃபார்ம் ஆகும். அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் சயின்ஸ்ல. அந்த இருதயம் ஆரம்பமான நிலைமையிலிருந்து உள்ளுக்குள்ள எல்லாம் போக ஆரம்பிக்கும். 5 ஆர்கன்ஸ், 5 விதமான புலன்கள் வழியாக இந்த தீமைகள் உள்ள போகும். தாயுடைய 5 புலன்கள் இருக்கு இல்லையா, காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, இந்த ஸ்கின், இது மூலமா எல்லா தீமைகளும் பார்ப்பது, கேட்பது, சிந்திப்பெல்லாம் உள்ள போய் உள்ள இருக்க குழந்தையத்தான் பாதிக்கும். உள்ள இருக்க குழந்தைய பாதிக்கும். அந்த பாதிப்புல தான் நாமும் பிறந்து வருகிறோம். இந்த பாதிப்பை தான் நம்ம வயிற்றுல குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம். என் வயிற்றுல குழந்தை எனக்கு நாட்கள் எனக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் குழந்தைக்கு பங்குண்டு. அதான் கரெக்டா சொல்ற. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், நீ போ. அவளை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. திரும்ப போன்றார் கர்த்தர். வேற வழி இல்லை, போய்தான் ஆகணும் போன்றார். திரும்ப போற போய் திரும்ப அவளை என்ன செய்யா, ரொம்ப கடினமா நடத்த ஆரம்பிக்கிறான். வெறுப்பு அவளுக்கு வருது. எல்லா டிப்ரெஷனுக்குள்ள உள்ளுக்குள்ள போது. ஏன்? ஆபிரகாம் செஞ்ச ஒரு தீமை நிமித்தமாக ஏற்பட்ட பெரிய பாதிப்பு அது. அந்த குழந்தை வெளியே வந்துச்சு, அப்படித்தான் அந்த துஷ்ட மனுஷன் தான் இருந்தான். பல அனுபவங்கள் நமக்குள்ள இருக்குங்க. பல அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கு. மன்னிக்க முடியாத நிலைமை. ஏங்க, தவறு அவங்க தாங்க செஞ்சாங்க, ஆனா நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன், இந்த நிலைமை வேற. தவறு அவன் செஞ்சான், அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும், இந்த நிலைமை வேற. இது கிறிஸ்துவுக்கு புறம்பா இருக்கிற நிலைமை. கிறிஸ்துவுக்குள்ள இருக்க நிலைமை, எவன் பாவம் செஞ்சால் நான் தாங்க செஞ்சேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள உள்ளவன். மன்னிக்கிற தன்மை அப்படின்றது வந்து தேவனுடைய தன்மை. அது பூமியிலிருந்து யாரும் கிடைக்கல. தேவனுடைய தன்மை forgiveness, மன்னிக்கிறது. forgiveness, மன்னிக்கிறது. எப்படி மன்னிக்க? கடைசி வரைக்கும் மன்னிப்பது. மன்னிப்பதுன்றது சாதாரண குணம் அல்ல, அது தெய்வீக குணம், டிவைன் கேரக்டர். அது எல்லாராலும் மன்னிக்க முடியாது. எல்லாராலும் மன்னிக்க முடியாது. தேவனுடைய கிருபை யாருக்கெல்லாம் வேணும் கேட்க அவங்களும் மன்னிக்கிற தன்மையை கொடுப்பார். ஒரு மன்னிப்பு பல தேசத்தை, பல ராஜ்யங்களை, பல மனுஷனை, பல குடும்பத்தை ஒன்று சேர்த்து விடும். பேசலாம். அல்லேலூயா. நினிவே என்ற சொல்லப்படுகிற ஒரு பட்டணம், அது அழிய போதும் தேவன் பார்த்தார். அதுக்கு போய் தீர்க்கதரிசனமாய் பிரசங்கம் பண்ணு சொல்லி யோனாவை அனுப்புறாரு. அவன் போய் பிரசங்கம் பண்றான். ஜனங்கள் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. எந்த கடவுளும் தெரியாது அழுகுறன்னு சொல்லி அழுவது. அங்க பாவத்தை அறிக்கையிட்டு கை சுத்தமாயிருச்சு, கிரியன் சுத்தமாயிருச்சு. கர்த்தர் வர இருக்க தீமையை தடுத்தார் வேதத்துல வாசிக்கிறோம். பேசலாம். ராஜா முதல் எல்லாரும் அங்க உட்கார்ந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வாழ்க்கையில மன்னிப்புன்றது சாதாரண காரியம் அல்ல. பாவத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ மக்தலேனா மரியாள், அவ ஏன் பாவியானா? அநேகருடைய வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கை அநேகருடைய தீமையான காரியங்கள் போய்தான் அவள் அந்த மாதிரி பாவத்துக்குள்ள தள்ளுற. யாருமே விபச்சாரியா பிறக்கிறது இல்ல, யாருமே ரவுடியா பிறக்கிறது இல்ல, யாருமே பிச்சைக்காரனா பிறக்க, யாருமே ஏழ்மையா பிறக்கிறது இல்ல. அவன் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அநேக தத்ரூபமான அனுபவங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவங்கள் அவன் இந்த நிலைமை கொண்டு தள்ளிடுது. குடிகாரன் ஏமாறுறான். அவனுடைய ஃபீட்பேக் எடுத்து பாருங்க, அவனுடைய பழைய லைஃப் எடுத்து பாருங்க. அவன் குடிகாரன் மாறினதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பான். இன்னைக்கு நம்ம நிறைய ரீசனோட வாழ்றோம். அந்த ரீசனை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் நம்மை திரும்ப ஆசீர்வாதத்தை உயர்த்த போறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எரிச்சல், கோபம் ஆகாது. 2 பேர் பலி கொண்டு வந்தாங்க. ஆபேலும் காயனும் கொண்டு வந்தாங்க. யாருடைய காணிக்கை அங்கீகரிச்சார்? ஆபேலுடைய. ஏன் காயின் காணிக்கை அங்கீகரிக்கல? அவன்கிட்ட நல்குணம் இல்லைங்க, நல்ல குணம் கிடையாது. இருதயம் நல்லதான் வேதத்தில் வாசிக்கிறோம். புசி குடி என்று சொல்லுவான், அவன் இருதயம் உன்னை விட்டு அகன்று இருக்கும். 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 23 அல்ல 7 வாசிக்கிறோம். புசிங்கள் குடியுங்கள் என்று சொல்லுவான், ஆனால் அவன் இருதயம் அவங்கள விட்டு அகன்று இருக்கும். உள்ளுக்குள்ள எல்லாம் எனக்கு துர்குணம் இருக்கும். துர்குணத்தோடு தேவன்கிட்ட வந்தான். அப்பதான் கேட்கிறாரு. அப்படியே ஆதியாமம் அப்படியே 4ஆம் அதிகாரத்துல 5 வாசிங்களேன். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. வாய்ஸ்ல போதுங்க. ஏன் எரிச்சல் வந்தன முகநாடி வேறுபடுது, ஃபேஸ மாறுது. உள்ளுக்குள்ள எரிச்சல், கோபம். அவனுக்கு ஒரு மற்றவங்கள ஆண்டு பழகி அவனுக்கு அடிமையாக்கி அவனுக்கு அனுபவம் ஆகி போச்சு.
எசபெல் ஆவின்னாங்களே, எசபெல் ஆவி. அதில் முக்கியமான ஒரே கருத்து, மற்றவங்கள டாமினேட் பண்ணுவான், சொந்த புருஷனை அண்டரில் வைப்பான். அதாவது அன்பினாலே ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி நடத்துங்க. யாரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரக்கூடாது. அன்பினாலே அன்றி வேறொன்றிலும் செய்யாதிருங்கள். விசுவாசமே அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அன்பில்லாத கிரியை செய்கிற விசுவாசம் உதவாது. அல்லேலூயா. நம்முடைய குணாதிசயங்கள் தான் நம்மளை வியாதியஸ்தனும் நோயாளியும் பலவீனனும் ஆவிக்குரிய ஆஸ்வாதம் தடையுமா மாறிடுது. அல்ல சிகரெட் குடிச்சு பீடி குடிச்சு இல்ல மது அருந்தி அப்படியெல்லாம் வேதம் சொல்லல. அதை விட மேன்மைப்பட்ட மாறிட்ட உனக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பாவங்களை எல்லாம் போல சுத்தப்படுத்து. மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிச்சு இன்னைக்கு விட்டு, மன்னிக்க வேண்டியவங்க மன்னிச்சு இன்னைக்கு விட்டு. தவறு அவங்க தான் தவறு செஞ்சாங்க, நல்லா தெரியும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நான் தான் தவறு செஞ்சேன் ஏற்றுக்கொள்வோமே. கர்த்தர் யார் பட்சம் இருப்பா? கர்த்தர் நம் பட்சத்தில் யார் நமக்கு எதிராக நிற்பா? சூழ்நிலை மாறப்போனோம். இப்ப கடைசியில 76 அதிகாரம் சங்கீதம் கடைசி வார்த்தை என்ன வாசிட்டோம்? கொஞ்சம் வாசிங்களேன். 76 சங்கீதம் கடைசி வார்த்தை நம்ம வாசிட்டோமே, வாசிங்க. பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். அவ்வளவுதான். பிரபுக்களின் ஆவி அடக்கிறவர், தமிழ் பிடிச்சவன் அடக்கிறவர், மதம் பிடிச்சவன் அடக்கிறவர், அந்தகாரத்துடன் அடக்கிறவர், ராஜாக்கள் அடக்கிறவர், எல்லாத்தையும் அடக்கி கீழ்ப்படுத்தி வைக்கிறவர். நான் தேவ சமூகத்தை போனா தேவன் அடக்க வேண்டிய அடக்குவார். தேவன் அடக்க வேண்டிய அடக்குவார். காரியங்களை மாறுதல மாறப்பென்று அவர் தான். நீங்க தேவ சமூகத்தை உட்காருங்க, உங்களை சரிப்படுத்துங்க. எங்கெல்லாம் குணம் மாறணும், கடைசியில கை வைக்க குணம் தான். நம்முடைய சுபாவத்தில் கர்த்தர் கை வைக்கிறார். விட்டு கொடுத்தா சுபாவம் சரிப்படுத்தணும். நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரனே ஒரு விசுவாசியும் 1000 கண்கள் பார்க்கும், சும்மாலாம் கிடையாது. எங்க போனாலும் ஊழியக்காரனோ விசுவாசியா கொஞ்சம் தேவபக்தி உள்ளவனா அவனைத்தான் எல்லா கண்களும் பார்க்கும். அவன் செய்யற தீமையை பிடிப்பதான் பார்க்கும். 1000 நன்மை செஞ்சு ஒரு தீமை செஞ்சு தீமையை தான் பெருசா பேசுவாங்க. பேசலாம். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், உங்கள் பிதா பரிபூர்ணரா இருப்பது போல் நீங்களும் பரிபூர்ணமா இருங்க. குணத்தை மாத்தணும், குணம் மாறணும். நான் முந்தி சொல்லிட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான்லாம் மாற மாட்டேன், வேணாவா வேணாம் போன்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் பேசாரு, நீ இப்படி இருந்தா நான் எப்படி இருப்பேன், உங்களை நான் இருக்கேன், நீ இப்படி இருந்தா எப்படி அப்படின்னாரு. அப்படிதான் யோசிச்சு, சரிதானே நம்ம சொல்றது சரியில்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், வேணாவா இல்லைன்னா போ. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். எல்லாத்துக்கும் தீமைக்கு நன்மைக்கு வளைஞ்சு கொடுக்குற சுபாவமா இருக்கணும். ஏக சிந்தை உள்ளவளா இருங்கள். வேதப்படுத்த ஏக சிந்தை உள்ளவர்களாக கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கிடவுது. அதனால நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பேரை கட்டி வச்சிருக்கிறோம். மன்னிக்க முடியாதவங்களை கட்டி வச்சிருக்கிறோம், மறக்க முடியாதவங்க கட்டி வச்சிருக்கிறோம். அவங்க தான் அடிக்கடி நைட்டு சொப்பனத்தை வருவாங்க. வேதம் தான் சொல்லுது, தொல்லையின் திரட்சினால சொப்பனங்கள் பிறக்கும். உள்ளுக்குள்ள தொல்லையின் திரட்சி இருக்கு, அது சொப்பனமா தரிசனமா வருதா, ஐயோ நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், அதெல்லாம் எங்க தேடி பார்த்தாச்சும் எங்கேயுமே இருக்காது, உள்ளதான் இருக்கும். நமக்குள்ளதான் நம்ம உள்ள வச்சுக்கிட்டே வெளியே தேடிட்டு இருக்கோம். உள்ள வச்சுட்டு வெளியே தேடுறோம். இல்லைங்க, கர்த்தர் நம்மை சுத்தப்படுத்த ஆசைப்படுறார். ஆமென். நீங்கள் உங்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தினால் நாளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிகமாய் செய்வார். அவர் செய்வதற்கு ஒரே ஒரு இடம் தான், நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி விட்டு கொடுத்தால் கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்க தயாரா இருக்கிறார். அங்கீகரித்து பாவத்தை அக்கிரமத்தை மன்னிப்பார். மன்னிக்க வேண்டிய நபரை இன்னைக்கு விட்டு கொடுத்துருவோம், கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். அது எப்படி நீங்க செஞ்சு பாருங்க. பெரிய பெரிய தடைகள் உடையும், பெரிய பெரிய காரியங்கள்லாம் மாறுதலா மாறும், மனம் திரும்புவார்கள். நமக்கு விரோதமா நிக்கிற ஜனமே நம் பட்சமா வரும். அப்படிதான் தீர்க்கதரிசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமா இருப்பார்களோ நீ ஜெபம் பண்ணி மனதுருகி மன்னிப்பு கேட்டு அவனை சரிப்படுத்தினா அவங்க ஓம் பட்சம் வந்துருவாங்க. பிரைஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவனுக்கும் வித்தியாசம் நமக்கு வாழ்க்கையில காண்பிக்கணும். ஆமென். மன்னிக்கிற தன்மை ஒன்னே ஒண்ணுதான். மன்னிப்போம், மறப்போம், பொறுப்போம், திரும்ப சேர்வோம். ஆமென்.